காதலனுடன் சேர்ந்து தனது கணவரை மிரட்டிய பெண்ணுக்கும் அவரது காதலனுக்கும் எதிராக பொந்தியான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 32 வயது ஷுசானா யஹயா எனும் அப்பெண் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்ட வேளை அவரது காதலனான 42 வயது முகமது ஃபெடாஸ் ஒஸ்மான் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினான். அவர்கள் இருவரும் 41 வயது ஜக்கரியா முகமது நோவிற்கு வாட்ஸ்அப் வாயிலாக மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஜூலை 26ஆம் தேதி பெக்கான் நனாஸில் உள்ள வீடொன்றில் 2000 ரிங்கெட் பணம் கோரி அவர்கள் அந்த மிரட்டலை விடுத்ததாக கூறப்படுகிறது. குற்றத்தை ஒப்புக்கொண்ட பெண்ணிற்கு 3 மாத சிறையும் 2000 ரிங்கெட் அபராதமும் விதிக்கப்பட்ட வேளை குற்றத்தை மறுத்த அவரது காதலன் 5000 ரிங்கெட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் இன்று விடுவிக்கப்பட்டான். அவனுக்கு எதிரான வழக்கு விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதி செவிமடுக்கப்படும். முன்னதாக 3 பிள்ளைகளுடன் சொந்த ஊருக்கு திரும்பிய போது காணாமல் போனதாக நம்பப்பட்ட பெண்ணொருவர் காதலனுடன் சேர்ந்து பணத்திற்காக கணவரை மிரட்டியதால் கைது செய்யப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.